நீங்கள் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது சீனாவை சூழ உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள். சீனாவின் உயரமான ஒரு கட்டிடத்தில் நின்று பார்த்தால் சீனச் சுவருக்கு நிகராக அல்லது அதனை விட பலமாக அமெரிக்காவின் தளங்கள் சீனாவை சூழ அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் யுத்தம் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதும், இந்த இரண்டு நாடுகளும் ஒருபோதும் மோதிக்கொள்ள மாட்டாது என்றே பலரும் கூறி வருகின்றார்கள். ஆனால் அந்த யுத்தம் நடைபெறும் நாள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது என்று எச்சரிக்கின்றார்கள் ஒரு சில போரியல் ஆய்வாளர்கள். ஆண்டில் உலகின் முதல் தர வல்லரசாக சீனாவே இருக்குமென்று சீனா அறிவித்ததுடன் மாத்திரம் நின்றுவிடாது, நவீன ஆயுதங்கள் பல தரித்து அந்த இலக்கை நோக்கி வேகமாக நகரவும் முற்பட்டுள்ளதன் மூலமாக சீனாவை நோக்கிய ஒரு யுத்த வியூகத்திற்காக வெற்றுலகை சீன அதிபர் ஜி ஜின்பிங்கே கொம்பு சீவி விட்டுள்ளார் என்று தெரிவிக்கின்றார்கள் ஒரு சில போரியல் நோக்கர்கள். சீனா தன்னை நோக்கி வரும் வரை காத்திருக்காமல் பசிபிக் பிராந்தியத்திற்குள் வைத்தே சீனாவை மேற்கொள்ள காய்களை நகர்த்த ஆரம்பித்துள்ளது அமெரிக்கா. தென்சீன கடற்பரப்பு மீதான சீனாவின் மேலாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் நோக்கத்தோடு அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இணைந்ததான குவாட் ஒப்பந்தம், அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பதற்கு உதவுகின்ற ஆக்கஸ் ஒப்பந்தம், இப்படி அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகு சீனாவுக்கு எதிராக அமைத்து வருகின்ற போர் வியூகங்களுக்குள் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் ஜப்பானையும் முக்கிய பங்குதாரர்களாக மாற்றிவிட்டுள்ளது அமெரிக்கா. தனக்கு சொந்தமானது என்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்ற தென்சீன கடற்பகுதிக்கு தனது 4 யுத்த கப்பல்களை இந்தியா அனுப்பி வைக்கும் அளவிற்கு சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா அமைத்து வருகின்ற யுத்த வியூகத்தின் ஆழத்திற்கு இந்தியா களமிறக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மீது போர் பிரகடனத்திற்கு ஒத்ததான ஒரு வசைபாடலை சீனா மேற்கொள்ளும் அளவிற்கு தனது நீண்டகால வர்த்தக நண்பனான சீனாவை நேரடியாகவே பகைத்துக் கொண்டு களமிறங்கியுள்ளது ஆஸ்திரேலியா. ஒரு போர்முகம் தென்சீன கடலை சூழ்ந்து வருகின்றது என்கின்ற உண்மை தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜப்பான், பிரித்தானியா, இந்தியா, ஆஸ்திரேலியா என்று பல நாடுகள் தங்களுடைய யுத்த கப்பல்களை தென்சீன கடற்பரப்புக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருப்பதால் அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய போர் பதட்டம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய உரசல் அல்லது ஒரு தீப்பொறி மிகப்பெரிய யுத்தத்தை சீனாவுக்கும் மேற்குலகிற்கும் இடையில் உருவாக்கிவிடலாம் என்று அச்சப்படுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள். பொதுவாகவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் இடம்பெறுமையானால் கடல்தான் அந்த யுத்தத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் என்று கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்களே அந்த சண்டைகளில் மிக முக்கியமான பங்கினை வகிக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. எனவே சீனாவுக்கும் அமெரிக்க, இந்திய, ஆஸ்திரேலிய அணியினருக்கும் இடையில் நடைபெறக்கூடியதான யுத்தம், இந்த 2 தரப்புகளும் வகுத்து வருகின்ற போரியல் வியூகங்கள் போன்றவற்றை பார்ப்பதற்கு முன்பதாக சப்மெரின்ஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றி கொஞ்சம் அறிவை பரிமாறிக்கொள்வது நல்லது என்று நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற சமர்க்களங்களில் இந்த சப்மெரின்ஸ் மிக மிக முக்கிய பங்கினை வகிக்க இருக்கின்ற காரணத்தினால் நீர்மூழ்கி கப்பல்கள், அதாவது சப்மெரின்ஸ் பற்றிய அடிப்படை அறிவு, உண்மையின் தரிசனம் நேர்களுக்கு ஏற்பது அவசியம் என்றே நான் நினைக்கின்றேன். நியூக்ளியர் சப்மெரின்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் 3 வகைகள் இருக்கின்றன.
முதலாவது அட்டாக் சப்மரீன்ஸ், இரண்டாவது க்ரூஸ் மிசைல்ஸ் சப்மரீன்ஸ், மூன்றாவது பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ். அட்டாக் சப்மரீன்ஸ் என்பது எதிரியின் நீர்மூழ்கி கப்பல்களை அல்லது எதிரியின் யுத்த கப்பல்களை தாக்கி அழிக்கும் வகையில் செயற்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, தகவல்களை திரட்டுவது, கடல் கன்னிகளை கண்டறிவது, எதிரியின் பிரதேசத்திற்குள் ஒற்றர்களை ரகசியமாக அனுப்புவது உட்பட பல்வேறு தேவைகளுக்காக இந்த அட்டாக் சப்மரீன்ஸ் பயன்படுத்தப்படும். மற்றைய இரண்டு வகை நீர்மூழ்கி கப்பல்களான க்ரூஸ் மிசைல் சப்மரீன்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ் பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்றால் என்ன, க்ரூஸ் மிசைல்ஸ் என்றால் என்ன என்று பார்த்து விடுவது நல்லது. க்ரூஸ் மிசைல்ஸ் என்பது இலக்கினை துல்லியமாக தாக்கும் வகையில் புரோகிராம் செய்யப்படும் ஒரு வகை ஏவுகணை. சிறிய வகையிலான ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ள க்ரூஸ் மிசைல்ஸ் ரேடர்களின் கண்களில் படாமல் லோ ஆல்டிடியூடில், அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த உயரத்தில் பறப்பினை மேற்கொள்ளக்கூடியவை. க்ரூஸ் மிசைல்ஸில் GPS தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளதால் இலக்கினை துல்லியமாக தாக்க வல்லது. தற்பொழுது ஒலியின் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய சூப்பர்சானிக் அல்லது ஹை சப்சானிக் ஸ்பீட்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் கூட கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்பது தரையில் அல்லது கடலில் இருந்து வானத்திற்கு சென்று வானில் பயணம் செய்து பின்னர் பூமியில் இலக்குகளை தாக்கும் ஒரு வகை ஏவுகணைகள். ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து இலக்கினை தாக்க வல்லவை இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ். கண்டம் விட்டு கண்டம் சென்று கூட தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியவை இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்கின்ற ஏவுகணைகள். க்ரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணைகளில் அணு ஆயுதத்தையும் பொருத்திக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்குதல்களை நடத்தவல்ல நீர்மூழ்கி கப்பல்கள் தான் க்ரூஸ் மிசைல்ஸ் சப்மரீன்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சப்மரீன்ஸ். சாதாரணமாக ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனில் 24 வரையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொருத்த முடியும். க்ரூஸ் மிசைல் சப்மரீன் 150 முதல் 300 வரையிலான டாமஹாக் க்ரூஸ் ஏவுகணைகளை சுமந்து செல்ல வல்லது என்று கூறப்படுகின்றது. சீனாவிடம் 12 நியூக்ளியர் சப்மரீன்ஸ் இருக்கின்றன. அவற்றில் 6 அட்டாக் சப்மரீன்ஸ், மற்ற 6 பாலிஸ்டிக் சப்மரீன்ஸ். பிரித்தானியாவிடம் 11 நியூக்ளியர் சப்மரீன்ஸ் இருக்கின்றன. அவற்றில் 7 அட்டாக் சப்மரீன்ஸ், 4 பாலிஸ்டிக் சப்மரீன்ஸ். பிரான்சிடம் 4 பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ் இருக்கின்றன. ரஷ்யாவிடம் 29 நியூக்ளியர் சப்மரீன்ஸ் இருக்கின்றன. அவற்றில் 11 பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ், 18 அட்டாக் சப்மரீன்ஸ். அமெரிக்காவிடம் 68 இருக்கின்றன. 14 பாலிஸ்டிக் சப்மரீன்ஸும் 54 அட்டாக் சப்மரீன்ஸும் அமெரிக்காவிடம் இருக்கின்றன. நியூக்ளியர் சப்மரீன்ஸ் வைத்திருக்கும் நாடுகள் வரிசையில் 2009ஆம் ஆண்டு முதல் இந்தியாவும் இணைந்துவிட்டுள்ளது. இந்தியாவின் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள INS அரிஹண்ட் என்கின்ற இந்த பாலிஸ்டிக் சப்மரீனுக்கு மேலதிகமாக 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் INS சக்ரா என்கின்ற ரஷ்யாவின் அகுஸ்ட்லா சப்மரீனை 10 வருட குத்தகைக்கு எடுத்திருந்தது இந்தியா. ஆனால் 10 வருடங்கள் குத்தகை முடிந்த நிலையில் அது தற்பொழுது ரஷ்யாவிடம் மீள ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக இந்தியா தற்பொழுது தயாரித்து வருகின்ற INS அரிஹத் என்கின்ற மற்றொரு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் அடுத்த வருடம் அளவில் பாவனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூக்ளியர் சப்மரீன்ஸை நமதாக கொண்டுள்ள இந்த நாடுகள் வரிசையில் ஆஸ்திரேலியாவும் ஒக்கஸ் உடன்படிக்கையினூடாக விரைவில் இணைந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசிபிக் சமுத்திரத்தை பொறுத்தவரையில் நீர்மூழ்கி கப்பல்களின் ஆதிக்கமே ஒரு சண்டையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணி என்று கூறப்படுகின்றது. 2ஆம் உலக யுத்த காலப்பகுதியில்
பசிபிக் கடற்பிராந்தியத்தில் இருந்து வந்த ஜப்பானின் ஆதிக்கத்தை சிதறடித்ததில் 60% பங்களிப்பை அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்களே செய்திருந்தன என்று வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. அத்தோடு நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றி குறிப்பிடும் வல்லுநர்கள் அவற்றினை கேம் சேஞ்சர்ஸ் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஒரு யுத்தத்தின் போக்கை மாற்றவல்ல ஒரு காரணியாக இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் போரியல் வல்லுநர்களால் பார்க்கப்படுகின்றது. கடலின் ஆழத்தில் நகர்ந்து எதிரியின் கப்பல்களை தாக்கியளிக்கும் வல்லமை நீர்மூழ்கி கப்பல்களுக்கு இருப்பதால் கடற்சண்டைகளில் மிக பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தவல்ல காரணியாகவே நீர்மூழ்கி கப்பல்கள் பார்க்கப்படுகின்றன. சீனாவுடனான கடலாதிக்க போட்டிகளிலும் நீர்மூழ்கி கப்பல்கள் முக்கியமான பாத்திரத்தை வகிக்கும் என்பதால் அமெரிக்கா அணியில் இணைந்துள்ள இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமது வியூகங்களை வகுத்து வருகின்றன. அமெரிக்காவிடம் உள்ள 66 நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மேலதிகமாக தென்கொரியாவின் 22 நீர்மூழ்கி கப்பல்கள், ஜப்பானின் 20 நீர்மூழ்கி கப்பல்கள், இந்தியாவிடம் உள்ள 16 நீர்மூழ்கி கப்பல்கள் என்பன சீனாவுடன் ஒரு யுத்தம் ஏற்படுகின்ற பட்சத்தில் பசிபிக் கடற்பிராந்தியத்தில் மிகப்பெரிய போரியல் மாற்றங்களை உருவாக்கிவிடும் என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, சீனாவை ஒரு மிகப்பெரிய கடல் முற்றுகைக்கு உள்ளாக்கும் வகையில் அமெரிக்க, இந்திய, ஆஸ்திரேலிய தரப்புகள் மேற்கொண்டு வருகின்ற முன்னெடுப்புகளை அண்மையில் நடந்த 2 சம்பவங்கள் கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக கூறுகின்றார்கள் சில போரியல் ஆய்வாளர்கள். முதலாவது சம்பவம் 2021 ஆண்டு அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் தென்சீன கடற்பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அமெரிக்காவின் சீவால்ஃப் கிளாஸ் நியூக்ளியர் சப்மரீனான SSN-22 என்ற குறியீட்டு பேரில் அழைக்கப்படுகின்ற USS பனிகட் என்கின்ற நீர்மூழ்கி கப்பல் தென்சீன கடலின் ஆழத்தில் ரகசியமாக நகர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இனம் தெரியாத வகையில் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த 11 அமெரிக்க கடற்படையினர் காயமடைந்திருந்தார்கள். தங்களுடைய நியூக்ளியர் சப்மரீன் இனம் தெரியாத ஏதோ ஒன்றுடன் மோதிவிட்டதாக அறிவித்த அமெரிக்க கடற்படை அந்த விடயம் பற்றி மேலதிகமாக எதுவுமே கூறவில்லை. சீன கடற்படை ஏதாவது ஒரு புதிய ஆயுத யுக்தியின் மூலம் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாமா என்ற கோணத்தில் பார்க்கின்றார்கள் சில போரியல் ஆய்வாளர்கள். ஏராளமான புதிய போராயுதங்களை மிக மிக வேகமாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற சீனா நீர்மூழ்கி கப்பல்களை வைத்து வியூகம் வகுக்க ஆரம்பித்துள்ள அமெரிக்காவை சவாலுக்கு இழுக்கும் வகையில் ஏதாவது புதியதொரு ஆயுதத்தை பாவித்திருக்க சந்தர்ப்பம் இருப்பதாக கூறுகின்றார்கள் சில வல்லுநர்கள். சீனாவின் ரகசியமான ஆயுதம் ஒன்றே அமெரிக்காவின் நியூக்ளியர் சப்மரீனை தாக்கியது உண்மையாக இருக்குமானால் நீர்மூழ்கி கப்பல்களை வைத்து அமெரிக்க, இந்திய, ஆஸ்திரேலிய கூட்டணி வகுத்து வருகின்ற வியூகங்களில் மிகப்பெரிய சறுக்கள் களத்தில், அதாவது கடலில் ஏற்பட சாத்தியம் இருக்கின்றது. அடுத்த சம்பவம் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடந்ததாக கூறப்படுகின்ற ஒரு சம்பவம். சீனா பரிச்சித்து பார்த்ததாக நம்பப்படுகின்ற ஹைபிரைட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அணு ஆயுதங்களை சுமந்தபடி பூமியை விட்டு புறப்பட்டு விண்வெளிக்கு சென்று பின்னர் விண்வெளியில் இருந்து பூமியின் ஒரு இலக்கை நோக்கி ஏவப்படக்கூடியதான ஒரு வகை ஏவுகணை. ஸ்பேஸ் கேப்பபிலிட்டி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் என்று இதனை அழைக்கின்றார்கள். அதுவும் விண்ணில் இருந்து ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தில் பூமியை தாக்கிவிட வல்ல ஏவுகணை இது. கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் சீனா ரகசியமாக இந்த ஏவுகணையை பரிசித்து பார்த்ததாக அமெரிக்க புலனாய்வு பிரிவு அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் கண்டுபிடித்துள்ளார்கள். சீனாவை சுற்றி
தளங்களை அமைத்து சீனாவை தாக்க தனது கடற்படையை அமெரிக்கா அனுப்பி வைக்க, அமெரிக்காவின் வான்வெளியில் இருந்து அல்லது அமெரிக்காவுக்கு பின்னால் இருந்து அமெரிக்காவை தாக்கக்கூடிய ஏவுகணை இது. இந்த ஏவுகணை விவகாரமும் உண்மையாக இருந்தால் அமெரிக்கா சீனாவை நோக்கிய ஒரு ஆஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு போகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு வகை டிஃபென்சிவ் ரோலையே மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாகிவிடும். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஆயுத பரப்பரீட்சையில் உலகமே பாரபட்சமின்றி சிக்குண்டு விட்டுள்ள ஒரு நிலை உருவாக்கியுள்ளது. ஒருவேளை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடைபெற்றால் அந்த யுத்தத்தின் முடிவுகள் இந்த பூமியின் ஒழுங்கில் அடுத்து வருகின்ற 75 வருடங்களுக்கு பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்று கூறுகின்றார்கள் ஓரியல் அவதானிகள். அமெரிக்காவினதும் சீனாவினதும் மும்முரமான யுத்த தயாரிப்புகள், வியூகங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மேலும் சில தகவல்களை பரிமாறிக்கொள்வோம். உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் 15 வருடத்திற்கு மேலாக அனுபவமுள்ள VBR ePost நிறுவனத்தினர். VBR ePost மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள்.